channel TSAK Maths. Okay, we have already completed 1 up to 4 sums in exercise 6.3 trigonometry, and now we are going to see question number 5 and 6 in exercise 6.3 angle of depression. Okay, fifth sum. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ship passing through the foot of the lighthouse show that the distance between the ship is 4 by square root of 3 meter. Okay, imagine பண்ணிக்கோங்க லைட் ஹவுஸ் சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் ஹவுஸோட ஆப்போசிட் சைடில் டூ ஷிப் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஷிப்பை 30 டிகிரி ஆங்கிளையும் அண்ட் தென் செகண்ட் ஒன்று 60 டிகிரி ஆங்கிளையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸோட ஹைட் வந்துட்டு ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைன் ஜாயினிங், அதாவது வந்துட்டு சேம் லைனில் இந்த பாட்டம் ஆஃப் த லைட் ஹவுஸ் அண்ட் தென் டூ ஷிப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே சேம் லைனில் இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணணும் the distance between the two ship is 4 by square root of 3 meter. அந்த டூ ஷிப்போட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 by square root of 3 meter அப்படின்னு சொல்லிட்டு நாம் ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகுது சரிங்களா. ஓகே, டயக்ராம் போகலாம். லைட் ஹவுஸ் சரிங்களா. ஸோ அந்த லைட் ஹவுஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ லைட் ஹவுஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாமா. ஸோ நேமிங் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் டெரைவ் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஏபி அப்படின்றது நான் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கம்மா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு பண்ணணும் இல்லையா. எதுக்காக நம்ம டூ சைட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைட் ஹவுஸோட ஆப்போசிட் சைட்ஸில் எப்படி இருக்குது, டூ ஷிப் வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, க்ளூ வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த பாட்டம் ஆஃப் த லைட் ஹவுஸ் அண்ட் தென் டூ ஷிப்பு சரிங்களா. ஸோ டூ ஷிப் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் S1 அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு S2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். டூ ஷிப், அதாவது இந்த லைட் ஹவுஸ் ஏபிபி த லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸோட ஆப்போசிட் சைட்ஸில் S1 S2 அப்படிங்கிற டூ ஷிப் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ டி டேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா, அந்த ஹரிசாண்டல் லைனை. ஸோ TAS1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோமா. அந்த ஷேப் இருக்கா பாருங்க, இஷட் ஷேப் இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், AS1B அப்படின்றது எப்படி ஆகிடும், 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும் இல்லையா. AS1B அப்படின்றது 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு என்ன ஆகும், எல் ஷேப் இருக்குது. ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து S2 செகண்ட் ஷிப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செகண்ட் ஷிப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ 60 டிகிரி என்ன செய்யணும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. இப்போ T'(A)S2 is equal to A(S2B). ஸோ அந்த ஷேப் இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கிடச்சாச்சு ஓகேவா. டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைட் ஹவுஸோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ என்ன செய்யணும், S1 S2 இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூ ஷிப்போட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 by root 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா S1B ஃபஸ்ட்டு ஷிப்லேருந்து இந்த பாட்டம் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்துட்டு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா X அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ let S1B equal to X சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாட்டம் ஆஃப் த லைட் ஹவுஸ் அண்ட் தென் செகண்ட் ஷிப் S2 இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் Y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், S1 S2. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், X + Y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஸோ இந்த X + Y நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் 4 by square root of 3 கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் சரிங்களா. டயக்ராமில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், let AB equal to H meter, height of the lighthouse, and then S1 S2 be the position of the two ships.
S1B equal to x meter and then S2B equal to y meter to find S1 S2 equal to x plus y. So x plus y வந்துட்டு 4 by square root of 3 கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நான் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஷிப் வந்துட்டு 30 டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ நான் ரைட் ட்ரையாங்கிள் பாருங்கள், நான் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இன் ரைட் ட்ரையாங்கிள் AS1B, in right triangle AS1B, இப்போ ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, AS1B ஈக்குவல் டு ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட் அண்ட் தென் அட்ஜசன்ட் சைட் ரிலேட்டட் இன்டு tan ரேஷியோ இல்லையா? ஸோ tan ரேஷியோ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ tan ஆங்கிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் த ஆப்போசிட் சைட் AB by adjacent side S1B. What is the value for tan 30? 1 by root 3. So 1 by square root of 3 is equal to what is AB? H divided by x. சரிங்களா? So x other sides நீங்கள் change பண்ணிங்க அப்படின்னா implies x is equal to root 3 into h. Equation number 1. So next, in triangle AS2B. ஓகேவா? AS2B அப்படின்ற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AS2B is equal to 60 டிகிரி. ஓகேவா? ஆப்போசிட் சைட் அண்ட் தென் அட்ஜசன்ட் சைட் ரிலேட்டட் இன்டு tan ரேஷியோ இல்லையா? ஸோ tan theta equal to opposite side by adjacent side. So angle 60 degree. So tan 60 is equal to what is the opposite side? AB by S2B. Adjacent side. சரிங்களா? So what is the value for tan 60? Square root of 3 is equal to what is AB? H divided by y. சரிங்களா? So crossல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா oppositeல எடுத்துட்டு போனீங்கன்னா y is equal to h divided by square root of 3. Equation number 2. From equation 1 and 2 we get equation 1 and 2 நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்ஹெச்எஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸில் எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், √3 into h. சரியா? ப்ளஸ் h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. சரியா? ஸோ இங்கே டினாமினேட்டர் இங்கேயும் நம்ம √3 கொண்டு வரணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி ப்ராடக்ட் பண்ணுவீங்க, √3 into square root of √3 into h plus h divided by square root of 3. சரிங்களா? ஸோ √3 into √3 3h plus h divided by square root of 3 equal to 3h plus h. சரிங்களா? ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4h divided by square root of 3. But therefore x plus y is equal to what is x plus y? distance between the two boards S1 S2 இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால யூனிட் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டர். ப்ரூவ் பண்ணிட்டோமா? therefore distance between the two ships equal to 4h divided by square root of 3 meter. hence proved. ப்ரூவ் தான் நம்ம வந்துட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ hence proved. ஓகே, ஃபைனல் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. ஸோ சம்ம 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்ராம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கோம், டயக்ராம் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். சரிங்களா? ஸோ டயக்ராம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செஞ்சால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சம்ம டெரைவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டயக்ராமில் நீங்கள் என்னெல்லாம் மெஷர் பண்ணிங்களோ அதை வந்துட்டு நம்ம வேர்ட்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 30 டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் 60 டிகிரியை பேஸ் பண்ணி அனதர் ஒன் ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ 60 டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒய் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்துட்டு S1 S2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நமக்கு வந்துட்டு தேவை இல்லையா? ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், ஆட் பண்ணுறோம். ஸோ எல்ஹெச்எஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ ஆர்ஹெச்எஸில் அதோட வேல்யூஸ் ரைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மீட்டர். தட்ஸ் ஆல். சிக்ஸ்த் சம். A lift in a building of height 90 feet. Okay, with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஓகே, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால்
இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பில்டிங். சரிங்களா? ஸோ பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டோட வால்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து பில்டிங்கோட டாப்லேருந்து அந்த லிஃப்ட் வந்துட்டு என்ன ஆகுது டிசெண்டிங். ஸோ கீழ் நோக்கி வருது. சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது. ஸோ அந்த டாப் ஆஃப் த பில்டிங். சரிங்களா? இப்போ அந்த பில்டிங்கோட டாப்பில் தான் அந்த லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கார்டனில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ அந்த ஃபவுண்டைனை 60 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 minutes later the angle of depression. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டிசெண்டிங் தான், நம்ம கீழ் நோக்கி தான் அந்த லிஃப்ட் வந்துட்டு வருது இல்லையா? ஸோ 5 4 3 அப்படின்னு சொல்லி நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே தான் வரும். சரிங்களா? ஸோ 2 minutes லேட்டரில் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ஃப்ளோரில் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பொசிஷன்லேருந்து அதே ஃபவுண்டைனை 30 டிகிரி ஆங்கிளில் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபவுண்டைனுக்கும் அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டோ என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஃபவுண்டைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஃபீட் மீட்டரில் 30 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஃபீட்டில் அந்த ஃபவுண்டைன் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். ஓகே, இப்போ அந்த என்ன ஸ்பீடில் அந்த லிஃப்ட் வந்து டிசெண்டிங் ஆகிட்டுருக்கு அதுதான் வந்துட்டு கொஷின். ஃபைண்ட் த ஸ்பீட். ஓகேவா? டயக்ராம் போயிடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நேம் எடுத்துக்கிறேன் ஏபி. ஓகேவா? ஏபி இங்கே வந்துட்டு லிஃப்ட். ஓகேவா? டாப் ஆஃப் த லிஃப்ட் ஏ அப்படின்ற பொசிஷனில் டாப் ஆஃப் த லிஃப்ட். சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த லிஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த டயக்ராம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த லிஃப்ட்டோட டாப் வந்துட்டு ஏ, லிஃப்ட்டோட பாட்டம் வந்துட்டு நான் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ கிரவுண்ட் லெவல் கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட் அண்ட் தென் ஃபவுண்டைன் வந்துட்டு கார்டனில் இருக்குது. சரிங்களா? ஃபவுண்டைன் வந்துட்டு ஒரு கார்டனில் இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டைனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஃப். சரிங்களா? எஃப் அப்படின்றது ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த டாப் ஆஃப் த லிஃப்ட்லேருந்து இந்த ஃபவுண்டைனை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன ஆங்கிள் 60 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யணும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு பண்ணணும் இல்லையா? ஸோ ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அதோட டாப்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபவுண்டைனை 60 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள் டிஏஎஃப் வந்துட்டு 60 டிகிரி ஆங்கிளில் இந்த ஃபவுண்டைனை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் எஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் எஃப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 டிகிரி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 minutes later, 2 minutes ஆஃப்டர் 2 minutes கண்டிப்பாக அந்த லிஃப்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், ரெடியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன் ஃபார் இமேஜின். ஸோ இந்த பொசிஷனில் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் 2 minutes. சரிங்களா? 2 minutesக்கு அப்புறம் என்ன செய்கிறோம், இந்த பொசிஷனை நான் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த சி அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து அகெயின் அதே ஃபவுண்டைனை 30 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துலேருந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு பண்ணணும் இல்லையா? ஸோ டி டேஷ். ஓகேவா? இப்போ இந்த சி அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து அதே ஃபவுண்டைனை என்ன ஆங்கிள் அப்சர்வ் பண்ணுறாங்க, 30 டிகிரி ஆங்கிள். சரியா? 30 டிகிரி ஆங்கிள் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சரிங்களா? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இசட் ஷேப் தெரியுதா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த பாட்டம் ஆஃப் த லிஃப்ட்டுக்கும் சரிங்களா அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டுக்கும் இந்த ஃபவுண்டைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 30√3 ஃபீட். 30√3 ஃபீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 90 மீட்டர் ஃபீட் இந்த லிஃப்ட் ஆஃப் த பில்டிங் இல்லையா? இந்த லிஃப்ட்டோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்க இந்த லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90 ஃபீட் தான். இங்கே வந்துட்டு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீட்டு. சரிங்களா? ஓகே, 90 ஃபீட் அந்த லிஃப்ட்டோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90 ஃபீட் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, டயக்ராம் வந்துட்டு நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால்
இந்த ஏ இந்த டாப் ஆஃப் த லிஃப்ட் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இந்த சி அப்படிங்கிற பொசிஷனுக்கு வர்றதுக்காக 2 மினிட்ஸ் எடுத்துக்குது இல்லையா. ஸோ இந்த லிஃப்ட் வந்துட்டு டிசெண்டிங் இங்கே வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் லேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த ஸ்பீடு வந்துட்டு இங்கே நம்ம மார்க் பண்ண முடியாது சரியா. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏசியை வந்துட்டு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஏசியை வந்துட்டு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிசி வாட் இஸ் பிசி, இப்போ ஏசி அப்படின்றது எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் பிசி, அப்போ பிசி அப்படின்றது எப்படிமா வரும் 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. ஆல்ரெடி நம்ம சம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்துட்டு ஏசி மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிசி மார்க் பண்ணியாச்சு. 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டயக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. டயக்ராமில் என்னெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கோமோ சரிங்களா, அந்த வேர்டிங்ஸில் நம்ம வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லெட் ஏபி ஈக்குவல் டு 90 ஃபீட். வாட் இஸ் ஏபி, ஏபி பி த ஹைட் ஆஃப் த லிஃப்ட் சரிங்களா. ஸோ 90 ஃபீட் ரைட் பண்ணியிருக்கோமா. எஃப் பி த பொசிஷன் ஆஃப் த ஃபவுண்டைன் ஓகேவா. எஃப்பி பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபவுண்டைன் அண்ட் தென் லிஃப்ட் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் 30√3 ஃபீட் மார்க் பண்ணியிருக்கோமா. லெட் ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் ஃபீட் தென் பிசி. What is BC? 90 minus x feet. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் டேக்கன் ஃப்ரம் ஏ டு சி. இந்த லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்ற பொசிஷன்லேருந்து சி அப்படின்ற பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஓகேவா. எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டைம் வந்துட்டு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் சரிங்களா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ ஸ்பீட் வேணும்னா இங்கே உள்ள டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது தான் ஸ்பீடோட ஃபார்முலா சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ் அப்படின்றது டிஸ்டன்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே டைம் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஸ்பீட். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் சிஎஃப்பி சரிங்களா ஆர் சிபிஎஃப் இந்த 30 டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா. இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. ஓகே, இன் ட்ரையாங்கிள் சிபிஎஃப்ங்கிற ரைட் ட்ரையாங்கிளில் சிஎஃப்பி அப்படின்றது ஆங்கிள் 30 டிகிரி ஓகேவா. இப்போ பாருங்கள் ஆப்போசிட் சைடு அண்ட் தென் அட்ஜஸ்டன் சைடு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம், tan ரேஷியோ அப்ளை பண்ணலாம். ஸோ tan 30 is equal to what is the opposite side BC divided by BF divided by RFB ஓகேவா. ஸோ what is the value for tan 30, 1 by square root of 3 is equal to what is BC 90 minus x divided by FB பார்த்தீங்க அப்படின்னா 30 square root of 3 ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 30 square root of 3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ 30 square root of 3 divided by square root of 3 equal to 90 minus x சரிங்களா. இப்போ square root of 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் 30 is equal to 90 minus x ஓகேவா. இந்த எக்ஸ் வந்துட்டு திஸ் சைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ 90 ப்ளஸ் 30 மைனஸ் 30 சேஞ்ச் ஆகும் ஓகேவா. அப்போ therefore x is equal to 90 minus 30 60 சரிங்களா. ஸோ வாட் இஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம ஏசி டிஸ்டன்ஸ் தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் த யூனிட் 60 ஃபீட். therefore x is equal to 60 feet ஓகேவா. இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ அகைன் நீங்கள் 60 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. அகைன் நீங்கள் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ட்ரையாங்கிள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஏன்னா ஏசி அப்படின்றது 60 டிகிரி பேஸ் பண்ணி வரும்போது எக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்பீட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்பீட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். therefore speed is equal to what is the formula for speed? Distance divided by time இல்லையா. ஓகே, இப்போ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க 60 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. இங்கே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மினிட்ஸ்னு எடுத்துருக்கோம் இல்லையா. டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மினிட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 30. therefore speed of the lift is equal to 30 பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் என்ன எழுதணும், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் by minutes ஓகேவா. 30 feet per minutes ஓகேவா.
தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. ஸோ சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் நல்லா கிளியராக கொடுத்துடுங்க. சரிங்களா? ஸோ டயக்ராமில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்கள், டயக்ராமில் என்ன கொடுத்தோமோ அதை வேர்டிங்ஸில் மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 30 டிகிரி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்றது நமக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியுது. சரிங்களா? ஸோ நீங்கள் அகைன் நம்ம 60 டிகிரி எடுத்துகிட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ tan 30 எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 ஃபீட். அந்த 60 அப்படின்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் ஈக்குவல் டு 30 feet per minutes. Okay, well, that's all. Okay, this is the end of this video. We will see the remaining sums for my next video. Thank you.